இயற்கை விவசாயியே இறைவனின் தோழனாகின்றான். ஒரு இயற்கை விவசாயி எந்த ஒரு உயிரினங்களையும் கொல்ல மாட்டான். ஒரு மரம் செடி கொடிகளுக்கு கூட அழிக்க மாட்டான். அவன் தன் நிலத்திலே இயற்கையாக விளைகின்ற தானியங்களை கூட பறவைகள் உண்ணாலும் எலிகள் தின்னாலும் அவற்றை அழிக்க மாட்டான். இப்படி பறவைகளுக்கும் எலிகளுக்கும் தான் வளர்க்கின்ற கால்நடைகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் பறவைகளுக்கும் நல்ல உணவளிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நிலத்திலே பயிர் செய்யும்போது ஏற்படுற பூச்சிகளை கூட பூச்சி விரட்டிகளை கொண்டு தான் அந்த பூச்சியை விரட்டுவனை தவிர பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த மாட்டான். இப்படி பூச்சிகள், பறவைகள், கால்நடைகள், மரம் செடி கொடிகளை நேசித்து காத்து வருகின்ற ஒரு இயற்கை விவசாயி இறைவனுடைய தோழனாகின்றான். இறைவனுக்கு பிடித்தவனாகின்றான். எளிய முறையில் இறைவனை பார்க்கின்ற ஒரு தகுதி படைத்தவனாக இருக்கின்றான்.